மக்களே வணக்கம். என்னடா இது என்னமோ வெள்ளை வெள்ளையாக இருக்குது, பச்சை பச்சை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? மாங்காய். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மணமணக்கும் மாங்காய் வறுவல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு மாங்காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி, எந்த மாங்காய் இருந்தாலும் ஓகே, பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு ஃப்ரை வச்சாச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம நல்லெண்ணெயே ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் நிறையா விட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது கூட நிறையா ஊற்றின வரைக்கும் கெடாது. ஓகே, அதை அப்படியே ஸ்லிம்மில் வச்சிடலாம், கொஞ்சம் இதாகட்டும். அடுத்து இது என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா? பூண்டு, சின்ன வெங்காயம் 4, வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் போட்டு இடிக்கணும். இடிச்சுட்டு சொல்கிறேன். இடித்து அடுப்பு ஹையில் வச்சு, இது கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டு கடுகு பொடிஞ்சு வரணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்படி இடித்து வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக அடிச்சிக்கலாம், ரொம்ப அடித்தா நல்லா இருக்காது. பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டுக்கங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. அடுத்து இதை போடுறோம். பாருங்கள், இதான் போட போகிறப்ப அது கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, இதை போட்டுறோம். அப்படியே ஒரு பரட்டு. இதில் அடுத்து என்ன போடுறோன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன போடுறோன்னா, வெந்தயத்தூள் கொஞ்சமாக, அதிகமாக போட்டிங்கன்னா கச்சக்கும். கொஞ்சமாக போட்டாச்சு. அடுத்து மிளகாய் தூள், வரமிளகாய் தூள். ஆல்ரெடி நான் மிளகாய் இடித்து போட்டிருக்கேன் மிளகாயை, அதனால் கொஞ்சமாக அது லைட்டாக போட்டுக்கேன். அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் இந்த வெயில் காலத்துக்கு செம்மையாக இருக்குது. எதுக்குன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த நிறம் வரத்துக்கு. பாருங்கள் கலர் எப்படி இருக்குது, கலர். அடுத்து இதை இறக்க போகிறோம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கணும். ஆனால் பாத்திரம் சின்னதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம். அது தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஆனால் இப்போ ஊற்ற தேவையில்லை, எப்போ ஊற்றுன்னு அப்புறம் சொல்கிறேன். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, முதல்ல வணங்கட்டும். நல்லா மேலே கீழே அதான் உழுவுது, நல்லா பொறுமையாக கிண்டிக்கேன். இப்போ உப்பு, தூளுப்பு, கல் போட்டிங்கன்னா கரையாது. அது உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா ரொம்ப போய்ட்டு நல்லா இருக்காது, பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஆனால் தூளுப்பு போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கும், அதுக்கோசரம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே பக்குவமாக கிளறிட்டுக்கேங்க. மக்களே பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இன்னும் வணங்கணும். ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, சார்ஜ் இல்லை, அதனால் ஒன்று போட்டால் வீடியோ எடுக்கலை. காஷ்மீரி மிளகாத்தூள், அது பார்த்திங்கன்னா எடட் கலருக்கு மட்டும்தான். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பொடி, ஜிலேபி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணேன், அதனால் அந்த கலர் வந்துருச்சு. ஏன்னா அது போட்டால் மட்டும்தான் கலர் வரும், இல்லைன்னா கலர் வராது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி எதுக்குன்னா, அந்த கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு இது நல்லா ட்ரை ஆகும். இது பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிரும். நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த கடையில் உப்பு பார்த்துக்காங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. இது கொஞ்சம் உப்பு ஒரு பாயிண்ட் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லா வணங்கட்டும், பார்க்கலாம். ஃபைனல் பாருங்கள் எப்படிக்குன்னு. அப்போ இந்த எண்ணெயெல்லாம் அப்படி வெளியே வரணும்.
பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குதா. தண்ணி எதுக்குன்னா அந்த மாங்காயோட தொல்லியில் அப்போ தான் கொஞ்சம் வேகம் மேலே இருக்கிறது. இது பாருங்க கிரீன் டீன்னு அது பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும், சூப்பராக ஃபீல் ஆகும். அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இறக்கிடலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம், அதாவது காரத்தன்மை வேணும்னா கொஞ்சம் இஞ்சி போட்டுக்காங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். என்னென்னா இஞ்சி போட்டால் அந்த மாங்காயோட ஃப்ளேவர் அடக்கும். போடுறவங்க போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. இது டைரெக்டாக சாப்பிட்லாம், தயிர் சாப்பாடுக்கு தொட்டுக்கலாம், கஞ்சிக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு கணக்காக போட்டுக்காங்க, ஆனால் ஒரு பாயிண்ட் அதிகமாகணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் புளிப்புக்கு உப்பு எடுத்து கொடுக்கும். மக்களே ரெடி, இப்போ சுடு சாப்பாடு வேறு இது மாதிரி சூப்பராக இருக்குது. அப்படியே பெரட்டி இதை அப்படியே எடுத்து அப்படியே வச்சு சாப்பிட்ணும். வாங்க சாப்பிட்லாம், எல்லோரும் ஓடியாங்க நிறையா இருக்குது. வாங்க வாங்க.